ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஈஷ். இந்த வார்த்தை ஈஷ். ஈஷ் என்ற வார்த்தையை மனிதன் மனிதன் என்று சொல்லி அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு திருமண உறவிலே எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டி என்று சொல்கிறோம் பாருங்களேன், அப்படிப்பட்ட அந்த மணவாளன் என்ற அந்த கணவர் உறவிற்கும் இந்த ஈஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒரு வேத வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஓசியா 2வது அதிகாரத்துல 16வது வசனம். அக்காலத்தில் நீ என்னை இனி பஹாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். இன்றைக்கு இந்த 2 வார்த்தைகள் குறித்து நம்ம பார்க்கலாம். பஹாலி, ஈஷி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னை பஹாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய். முதலாவதாக நம்ம ஓசியாவினுடைய அந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் அந்த காலங்களிலே முக்கியமாக தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். இது 8ஆம் நூற்றாண்டு, பழைய ஏற்பாட்டுல கிமு 8ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்கள். தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். தேவனை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் இப்பொழுது தேவனுடைய அன்பை மறந்துவிட்டு மற்ற தேவர்களை போய் வணங்கி கொண்டிருந்தார்கள். முக்கியமாக இஸ்ரவேல் தேசத்திலே பஹால் தெய்வத்தை அதிகமாய் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த பஹால் என்ற வார்த்தை எபிரேயத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு எஜமானன், மாஸ்டர், அதே போல ஒரு லார்ட். இதே வார்த்தை அநேக நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா ஒரு லீகல் டேர்ம்ஸ்ல, அதாவது ஒரு சட்டப்பூர்வமான கணவன் மனைவி விஷயங்களை பேசும் பொழுது இந்த பஹால் அப்படின்ற வார்த்தை கணவனுக்கும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை அநேக நேரங்களில் தேடாமல் பாகால்களை போய் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நலனுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையின் செக்யூரிட்டிக்காக அந்த நாள் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, பாகால் தெய்வம் தான் விதமான இந்த இயற்கை வளங்களை எல்லாம் உண்டாக்குகின்ற தெய்வம், மலைகளை கொடுக்கின்ற தெய்வம் என்று சொல்லி அந்த நாட்களில் அதிகமாய் விவசாயம் செய்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள், இவர்கள் தங்களுடைய வளங்களுக்காக அதிகமாக பாகால்களை தேட ஆரம்பித்தார்கள். ஒரு சில ஜனங்கள் பாகால்களையும் தேடுவார்கள், யாவை தேவனையும் தேடுவார்கள். என்ன ஆச்சு சொன்னா, இந்த பாகால்களை தேடுவதை போலவே சில பேர் இப்பொழுது யாவை தேவனையும் தேட ஆரம்பித்தார்கள். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அந்த காலங்களில் இந்த பாகால்களை குறித்ததான இந்த கதைகள் இதையெல்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அந்த நாடுகளிலே மக்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது நம்முடைய தெய்வங்கள் அவர்கள் ஒரு எஜமானனை போல, நம்ம என்னென்னலாம் நம்ம அந்த தெய்வங்களை கொடுத்து ப்ளீஸ் பண்ண முடியுமோ ப்ளீஸ் பண்ணிட்டோம்னா அந்த தெய்வங்கள் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டே இருக்கும். இது ரொம்பவே ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் போல. அதாவது சாமிக்கு தேவைப்படுறதெல்லாம் நம்ம கொடுத்துடணும், அப்ப சாமி நமக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுப்பார். நம்ம ஏதாச்சும் கொடுக்காம விட்டோம்னா அவர் கோவப்பட்டு நம்மளை அடிச்சிருவார். அதனால அப்பப்போ போய் சாமிக்கு பலியை கொடுத்துடணும். ஏன்னா சாமிக்கு அவராவே அவருடைய உணவை தேடிக்கொள்ள முடியாது. எனவே பலி செலுத்தணும். பலி செலுத்தினாதான் சாமி நம்மளை பார்த்துக்கிடுவார். இல்லைன்னா சாமிகள் அடிக்கடி கோவப்பட்டுரும். இப்படிப்பட்ட திங்கிங் எல்லாம் யாருக்கு இருந்துச்சுன்னா, அந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது இஸ்ரவேலுடைய சிந்தனைகளும் இந்த சிந்தனை வந்துவிட்டது. மற்ற ஜனங்கள் பாகாலை எப்படி பார்த்தார்கள்? இந்த சாமிக்கு நம்ம அப்பப்ப செய்யணும்னா செஞ்சிடணும், இல்லைன்னா சாமி ஏதாச்சும் அடிச்சிடும், சாமிக்கு செஞ்சிட்டோம்னா சாமி நம்மளுக்கு ஏதாவது செய்யும். அப்படிப்பட்ட அந்த உறவு எப்படியாச்சும் இந்த கடவுளை மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தேவைகளுக்காக. These people were trying to manage their gods. இப்ப இஸ்ரவேல் மக்கள் அதே மாதிரி சில நேரங்கள்ல யாவை தெய்வத்திடம் தங்களுடைய உறவை அப்படித்தான் வைத்துக் கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? எப்படியாவது இந்த யெகோவா தெய்வத்தை நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறோம், அவருக்கு அப்பப்போ போயிட்டு பலியை கொடுத்துருவோம், அப்ப அவர் கொஞ்சம் அப்படி கூல் டவுன் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிடலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உறவை எதிர்பார்க்காமல் இந்த ஜனங்களிடம் ஒரு அழகான, எப்படி திருமண ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பை போல அப்படிப்பட்ட உறவை இங்கே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் இங்கே எதிர்பார்த்துதான் அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய். ஈஷ் என்ற வார்த்தை முதலாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஆதாமுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஈஷ். அந்த பழத்தை பறித்து அவள் ஈஷுக்கு கொடுக்கிறாள். ஈஷ் அவள் ஆதாம் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வந்தபடியால் இவள் ஈஷா என்று அழைக்கப்படுவாள். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் ஈஷ் என்று சொன்னால் மேன். இப்ப ஈஷி அப்படின்னா மை மேன், என்னோட மனுஷன் இவரு, என்னோட நம்ம இன்னும் லோக்கல் லாங்குவேஜ் இவர் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ரைட்? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உறவை விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் ஏதோ தூரத்தில் நின்று
ஐயோடி சாமி நான் பக்தன், இந்த சாமி எப்படியாச்சும் கூல் டவுன் பண்ணி வச்சுக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும், அப்பதான் சாமி நமக்கு ஏதாவது செய்வாரு. அப்படிப்பட்ட ஒரு 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 விதமான ஒரு வித்தியாசமான ஒரு தள்ளி நின்று பார்க்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல அல்ல. ஏனென்றால் இப்படிப்பட்ட உறவுகள் என்னாகும் தெரியுமா? நாள்பட அது ஒரு வேதனை நிறைந்த உறவா தான் இருக்கும். கோபம் நிறைந்த உறவாக தான் இருக்கும். ஒரு உண்மையான உறவா இல்லாமல் மாய்மாலமான உறவாக இருக்கும். பலி செலுத்துவது, தேவனை துதிப்பது எல்லாம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல செய்யலைன்னா அவர் ஏதாச்சும் கோவப்பட்டுற போறாரு. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாய் மாறிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் போய்க்கொண்டே இருந்தார்கள். நீங்க அதுக்கு முந்தின 2 வசனங்கள்ல பார்க்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சொல்கிறார் பாருங்களேன். ரைட், ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற நேசர்களை, மற்ற மற்ற தேவர்களை போய் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நான் ஒண்ணு செய்ய போறேன்னு சொல்றாரு பாருங்களேன். 14வது வசனத்துல பாருங்க, ஓசியா 2:14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டினா எப்படி சொல்றது, எப்படியாச்சும் அவளுடைய ஹார்ட்டை நான் வின் பண்ணிடுவேன்றாரு. ரைட், நான் அவளுடைய இருதயத்தை வின் பண்ண போறேன். ரைட், நான் நயம் காட்டி, நீங்க அப்படியே இந்த வார்த்தையில் பட்டாக என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க அப்படியே சிம்சோன், தெலீலால் அந்த அந்த சம்பவங்களை நீங்க பார்க்க முடியும். சோ எப்படியாவது நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அன்று சொல்றாரு, இந்த ஜனங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க, இவங்களை நான் தனியா கூட்டு போறேன். ஏன் அப்படின்னா வனாந்திரத்துல தான் இவர்கள் ஆண்டவரோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பே அங்கதான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகுதுல. எகிப்துல இருந்து கூட்டு வந்து வனாந்திரத்துல அவங்களை இருக்க வச்சு அவங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப அதிக அன்போடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் மேல் அதிக நேரம் கோபம் கொண்டாலும், ஆனால் அங்கேதான் அவர்கள் தேவன் மேல் ஒரு பெரிய அன்போடு இருந்தார்கள் என்று சொல்லி நீங்க வாசிக்கிறீங்க. எரேமியா 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தில் பாருங்களேன். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அங்க பாருங்க, அங்க தேவனாகிய கர்த்தர் அங்கே எவ்வளவு தூரத்திற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய அன்பு அந்த வனாந்திரத்திலே தான் அங்கே 2 பேருக்கு ரொம்ப அழகான ஒரு அன்பு உருவாகின்றது. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் அதை எடுத்து கூட்டு போறேன், மறுபடியும் அதே வனாந்திரத்துக்கு கூட்டு போறேன். இங்க போயிட்டு வனாந்திரத்துல இருக்கிற அந்த அன்புக்கு, வனாந்திரத்துல முழுமையாக ஆண்டவர் தான் அவர்களை நடத்துகிறார். பாருங்களேன், வனாந்திரத்துல அவங்க என்ன விவசாயமா செஞ்சுக்கிட்டாங்க? இல்லை. அவர்கள் விவசாயம் செய்து மற்ற காரியங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டாதான் இங்க ஐயோ நம்முடைய செக்யூரிட்டிக்கு என்ன பண்றது, திருவிடி யாவையே வணங்கிக்கிறோம், பாகாலே வணங்கிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வனாந்திரத்துல கொண்டு போறேன். அங்க வேற வழியே கிடையாது, அங்க ஒரே வழிதான். அங்க யாவை தெய்வத்தினுடைய அவருடைய அன்பும் கரிசனையும் மட்டும் தான் தேட முடியும். ஏனென்றால் அங்கே வேற வழி கிடையாது. அவர்கள் தங்களுடைய உணவிற்கு எல்லாவற்றுக்கும் தேவனை தான் பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் மறுபடியுமாய் அந்த வனாந்திரத்திலே கூட்டு போய் அவர்களோடு கூட பட்சமாய் பேசி என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் இவர்களை கொஞ்சம் தனிமைப்படுத்த போறேன், இவர்களோடு கூட நான் தனிப்பட்ட அந்த உறவை வாஞ்சிக்க போகிறேன் சொல்றாரு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் நீங்க யோசுவா 7ல வாசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஆகோர் என்று சொன்னால் ஒரு உபத்திரவம், பிரச்சனை நிறைந்த பள்ளத்தாக்கு. யோசுவா 7வது அதிகாரத்துல துவக்கத்துல அப்பொழுதுதான் கானான் தேசத்திற்குள் என்ட்ரியா இருக்கிற இந்த ஜனங்கள் இப்பொழுது இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கில் தான் இப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுவார்கள். ஆகான் சாபத்தீடானதை தொட்டு விடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த டிஸ்டர்பன்ஸான பள்ளத்தாக்கை நான் மறுபடியுமாய் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை போல கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை மீண்டும் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் மீண்டுமா இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனங்களாக இருக்கு பாருங்களேன். எப்படி மீண்டும் மீண்டும் இந்த யாவை தெய்வம் எனக்கு வேண்டாம், அல்லது இந்த யாவை தெய்வத்தை நான் எப்படி சொல்றது, நான் ரொம்ப ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இன்டிமேட்டா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி விலகி போகின்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடம் மீண்டும் மீண்டுமாய் அவர்களை தொடர்ந்து போய் அவர்களுடைய அன்பிற்காக ஏங்கும் ஒரு ஆண்டவரை பார்க்கிறேன். எவ்வளவு ஒரு அன்புள்ள தகப்பன் பாருங்களேன். இன்றைக்கும் அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மேல் என் மேலும் இவ்வளவு அன்பாக இருக்கிறார். நம்ம ஏதோ பயந்து ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் கோவப்பட்டுருவாரோ, இன்னைக்கு வேதம் வாசிக்கலாம் ஆண்டவர் கோவப்பட்டுருவாரோ, அப்படி ஒரு பயந்து வாழ்கின்ற அந்த உறவு ஏதோ அவரை ஒரு பாலி என்று சொல்வதை போல, ஐயோ அந்த எஜமான ஏதாச்சும் கோவப்பட்டுற போறாருப்பா அப்படின்றதுக்காக பயந்து செய்கிறது. பயந்து செஞ்சு தன் சுயநலத்துக்காக செய்யாமுட்டா இன்னைக்கு எனக்கு தராம விட்டுருவாரு, ஒரு சுயநலத்திற்காக கடவுளை தேடுதல். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நான் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் ட்ரை டு மேனேஜ் மீ. ரைட், என்னை ஏதாச்சும் அப்படி மேனேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்காதப்பா.
ஆனால் மாறாக ஒரு அழகான, ஒரு ட்ரஸ்டபிள், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே ஒரு மிகவும் க்ளோஸான, நான் நடக்கிறப்ப, போறப்ப, உட்கார்றப்ப, எந்திக்கிறப்ப நான் அவரோடு கூட பேசிக்கொண்டு அவர்கிட்ட சொல்றது ஷீ மை மேன், இவர் என்னோட ஆளு, நான் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் டாக் டு ஹிம். அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவராய் கர்த்தர் இந்த லெந்து காலங்களில் விரும்புகிறார். அந்த ஓசியாவின் காலத்தில் இருந்த மக்களை காட்டிலும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அதிகமாக தெரியும். மணவாட்டியான திருச்சபைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த அன்பு. இந்த அன்பிற்கு இந்த நாளிலே நீங்களும் நானும் அதிகமான அன்பை மீண்டும் செலுத்த வேண்டும். அவரை உரிமை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உரிமை கொண்டாடுங்கள், உரிமை கொண்டாடுங்கள். அவரோடு கூட அதிகமாய் பழகுங்கள். அவரை ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டா வச்சுக்கோங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு மிகவும் இன்பமான உறவாக இருக்குமே ஒழிய ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாரமாக தெரியாது. இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கும் அநேக வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களுக்கு கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது பாரமாய் தெரிகிறது. பாருங்களேன், ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்கள ஏதோ ஒரு மாஸ்டர் அடிச்சிடுவார்னு பாக்குறாங்க. இல்லை, அவர் அன்புள்ள ஒரு மணவாளன். அவர் இன்றைக்கும் உங்களை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறார். நாம் இன்னும் அதிகமாய் அவருடைய நேசத்திற்குரியவர்களாய் மாறுவோம். அவரை இன்னும் அதிகமாய் நேசிப்போம். அவரை பற்றி அநேகருக்கு அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.